Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல மீன் குழம்பு ரொம்பவே ஈஸியா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புளி தண்ணி கூட மசாலாவை எல்லாம் mix பண்ணி வச்சிரலாம். நான் லெமன் சைஸ் புளியை 500 ml தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு புதுசா பண்றவங்களுக்கு குழம்பு தண்ணியா போயிருமோன்னு பயமா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே புளி தண்ணி கூட மசாலாவை mix பண்ணி வச்சிட்டீங்கன்னா குழம்பு ஈஸியா பண்ணிரலாம். 3 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க குழம்புக்கு என்ன மசாலாவை யூஸ் பண்றீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வச்சிருங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாம இருக்கணும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி எடுத்துட்டு அதுல புளியையும் மசாலாவையும் கலந்து வச்சிட்டீங்கன்னா குழம்பு தண்ணியா இல்லாம கெட்டியா வச்சிரலாம். நான் ஆல்ரெடி ஒரு மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் மேலே கொடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது இன்னொரு ஸ்டைல் மீன் குழம்பு. இப்போ குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் சோம்பு மட்டும் சேர்த்தா போதும். இது பொரிஞ்சதும் இதில் 5 பல்லு பூண்டை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெள்ளைப்பூடு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 20 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். நான் 2 பெரிய நாட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு தக்காளி பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி மசாலாவை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இந்த மீன் குழம்பு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை சேர்த்துடலாம். நான் பங்காஸ் மீனோட 2 தலையும் 1 வால் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மீனோட தலை மட்டும் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் சீக்கிரமே வெந்துடும். ஸோ மீன் போட்டு ஒரு 10 மினிட்ஸில் இறக்கிடுங்க. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுருங்க. மீனெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.